ஹலோ கைஸ், வெல்கம் டு கேப்டன் கிரிப்டோ தமிழ். நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் 1 அப்படிங்கிற மாதிரி ஏர்ட்ராப் அட்டன் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ஏர்ட்ராப் அட்டன் பண்ண எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் நெட்வொர்க்லேருந்து ஏர்ட்ராப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ட் 1 ஏர்ட்ராப்பில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணாங்களோ அவங்க ஒவ்வொருத்தருக்குமே குறைஞ்சது $50 அதிகபட்சம் $200 வரைக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த $50ங்கிறது டிஸ்ட்ரிக்ட் 1 ஏர்ட்ராப் அட்டன் பண்ணவங்களுக்கு மட்டும். ஸோ அதை தவிர்த்து வேணுங்கிறவங்க வந்து பிளாஸ்ட் ஏர்ட்ராப்பில் வந்துட்டு அந்த ETS ஹோல்ட் பண்ணது இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் கிடச்சிருந்தா அவங்களுக்கு அதுக்கு மேலே கிடச்சிருக்கும். ஓகேவா? ஸோ நார்மலாக இந்த டிஸ்ட்ரிக்ட் 1 ஏர்ட்ராப் அட்டன் பண்ணியிருந்தால் மட்டுமே உங்களுக்கு இந்த $50 அப்படிங்கிறது கிடைக்குது. ஓகேவா? ஸோ இந்த $50 எப்படி கிளைம் பண்ணுறது, எப்படி செல் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக வந்து பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது என்னோட பேமெண்ட் ப்ரூஃப். எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2065 பிளாஸ்ட் வந்து கிடச்சிது. அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா $4455. ஓகேங்களா? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு $54 அந்த ரேஞ்சுக்கிட்ட வருது. சரிங்களா? இது வந்து எல்லாருக்குமே கிடைக்கிது. ஸோ எப்படி கிளைம் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கிளைம் அப்படிங்கிற லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். இந்த லிங்க் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு உங்கள் கிவி ப்ரௌசரில் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ 2வது டேப்பில் உங்களோட மெட்டாமாஸ்க் ஓப்பன் பண்ணிங்க. அதில் வந்து பிளாஸ்ட் நெட்வொர்க்கில் வந்துட்டு வாலெட்டை வந்து கனெக்ட் பண்ணி வச்சுங்க. ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்னா கனெக்ட் வாலெட் அப்படின்றத வந்து கொடுக்கணும். கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும். இந்த இடத்துல நீங்கள் மெட்டாமாஸ்க் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள்கிட்ட என்னென்ன நெட்வொர்க்லாம் காட்டுது அப்படின்றத காட்டுவாங்க. இதில் எந்த வாலெட்டை வந்து டிஸ்ட்ரிக்ட் 1 ஏர்ட்ராப்பில் வந்து அதை அட்டன் பண்ணும்போது கனெக்ட் பண்ணிங்களோ அதே வாலெட்டை வந்து இங்கே கனெக்ட் பண்ணிவிட்டு கனெக்ட் அப்படின்றத கொடுங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி சைன்இன் அப்படின்றது கேட்கும். பை எனி சான்ஸ் கேட்கல அப்படின்னா உங்கள் வாலெட்டில் போய் ஒரு டைம் ரீஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கேட்கும். சைன்இன் அப்படின்றத கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த வெப்சைட் வந்துருங்க. இந்த இடத்துல கிளைம் ஏர்ட்ராப் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதை வந்து கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ வந்து டோக்கன்ஸ் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. சாரி, கிளைம் ஏர்ட்ராப்னு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து ஓடும். 2 நிமிஷத்துல 3 நிமிஷம் வரைக்கும் அந்த வீடியோ ஓடும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி அந்த வீடியோ பாருங்கள். பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எவ்வளோ கோல்டு வந்து அந்த பிளாஸ்ட் டோக்கன் வந்து கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒருத்தரோடது. அதை வச்சு தான் நான் காட்டுறேன். ஓகேங்களா? நான் என்னோடய இதில் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க மறந்துட்டேன். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த ட்வீட் டு கிளைம் ஏர்ட்ராப் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ட்விட்டர் வந்து கூட்டிகிட்டு போவோம். ஓகேவா? ஸோ நீங்கள் மேலே எதுவும் பண்ண தேவையில்லை. மேலே ட்வீட் அப்படின்னு இருக்கும். அதை மட்டும் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்தீங்கன்னா உங்களுக்கு கெட் பிளாஸ்ட் ஆப் டு கிளைம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து கொடுங்க. இது கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த app.blast.io அப்படின்னு இருக்கு பாருங்கள். ஸோ இதை வந்து நீங்கள் காப்பி பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நாங்கள் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ இந்த இடத்த நீங்கள் இப்படி காப்பி பண்ணணும். காப்பி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 3 டேப் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல ஓப்பன் அப்படின்றத வந்து கொடுங்க. கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஜஸ்ட்டு இன்ஸ்டால் அப்படின்றத கொடுத்துருங்க. அல்லது இந்த 3 டேட்டை கிளிக் பண்ணிவிட்டு புக் மார்க் பண்ணி வச்சுங்க. ஓகேவா? புக் மார்க் பண்ணி வச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த பிளாஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு 4 வார்த்தைகள் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ 1, 2, 3, 4ன்னு சொல்லிட்டு 4 வார்த்தைகள் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த 4 வார்த்தையும் இந்த 4 பாக்ஸில் வந்து என்ட்ரு பண்ணணும். ஓகேவா? என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டன் அப்படின்றத கொடுக்கணும். ஸோ இந்த வார்த்தைகள் டைப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 5 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. அந்த 5 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் பண்ணி ஆகணும். ஓகேவா? கொடுத்து முடிச்சுட்டு டன் வந்து கொடுத்துருங்க. டன்னு கொடுத்ததுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ மறுபடியும் டன்னுன்னு கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் அந்த புக் மார்க் பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா? அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு கிளைம் நவ் அப்படின்ற மாதிரி காட்டும். ஓகேவா? ஸோ கிளைம் நவ் அப்படின்றத கொடுங்க. கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி டைம் ஓடும். ஓகேவா? அந்த டைம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். முடிஞ்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வாலெட்டுக்கே வந்து சென்ட் பண்ணி விட்ருவாங்க. அதாவது எந்த வாலெட்டில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி இவ்வளோ நேரம் பண்ணிட்டு இருந்தீங்களோ அந்த வாலெட்டுக்கே வந்து இந்த டோக்கனை வந்து சென்ட் பண்ணி விட்ருவாங்க. ஓகேவா? நீங்கள் எந்த ஒரு ஃபீஸ் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஃப்ரீயாகவே வந்துடும். ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த பிளாஸ்ட் டோக்கன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60-70 எக்ஸ்சேஞ்சர்ஸ்க்கு லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் எந்த எக்ஸ்சேஞ்சர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எக்ஸ்சேஞ்சர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து பிட்கெட் வச்சுருக்கேன். நான் பிட்கெட்டில் வந்து சொல்லித்தரேன். ஸோ இந்த இடத்துல அசட்ஸ் அப்படின்னு இருக்கும். கடைசியாக இதுக்குள்ள வந்துருங்க. இதில் வந்துட்டு இதில் ஆட் ஃபண்ட்ஸ்ன்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு சில இதில் டெபாசிட்னு இருக்கும். ஸோ மாற்றிக்காதீங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த இடத்துல டெபாசிட் கிரிப்டோ அப்படின்னு இருக்குது. இதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சர்ச் பாரில் பிளாஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பார்த்துங்க நெட்வொர்க் வந்து பிளாஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இந்த இடத்த வந்து காப்பி பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ காப்பி பண்ணிட்டு உள்ளே வந்துருங்க. உங்களோட வாலெட்டுக்குள்ளே எந்த வாலெட்டில் ரிசீவ் இருக்கோ அந்த வாலெட்டுக்குள்ளே வந்துருங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்ட் டோக்கன் வந்து ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆகிருக்கும். ஓகே, கான்டாக்ட் அட்ரஸ் பை எனி சான்ஸ் ஆகலை அப்படின்னா இந்த பிளாஸ்ட்டுக்கான கான்டாக்ட் அட்ரஸ் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து கொடுத்துருப்பேன். ஓகேவா? அந்த கான்டாக்ட் அட்ரஸை போட்டு ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஸோ இந்த இடத்துல சென்ட் அப்படின்றத கொடுங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல எக்ஸ்சேஞ்சில் காப்பி பண்ண பார்த்தீங்களா அந்த அட்ரஸை பேஸ்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ சென்ட் பண்ணுறீங்க அப்படின்றத கொடுத்துட்டு இந்த இடத்துல கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு உங்களோட எக்ஸ்சேஞ்சருக்கே வந்து ரிசீவ் ஆகிடும். ஸோ ஃபீஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு $3 4 நினைக்கிறேன். ஓகேவா? எத்திரியம் வந்து பிளாஸ்ட் நெட்வொர்க்கில் வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணணும். பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு உங்களோட எக்ஸ்சேஞ்சரில் வந்து ரிசீவ் ஆகிடும் இந்த மாதிரி.
உங்களோட எவ்வளோ டோக்கன்ஸ் இருக்குது அதோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு இந்த சர்ச் பாரில் பிளாஸ்ட் அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா வரும். இதில் ட்ரேட் கொடுத்துட்டு மார்க்கெட் ஆர்டரில் கொடுத்துட்டு ஃபுல்லாக கொடுத்துட்டு செல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எல்லாம் செல் ஆகிடும். ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் வேறு ஏதாவது மூவ் பண்ணுறீங்க, வேறு ஏதாவது டோக்கன் வாங்க போகிறீங்க, அல்லது இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் மூவ் பண்ணி வித்ரா எடுக்க போகிறீங்க அப்படின்னாலும் எது வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஒன்று ஏற்றா பட்டன் பண்ண யாருக்கும் வந்து லாஸ் இல்லை அப்படின்றத தெரிஞ்சுங்க. ஸோ ப்ராஃபிட் புக் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாமல் டிஸ்ட்ரிக்ட் ஒன்று ஏர்ட்ராப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் ஒன்று வந்து அந்த ஓஎல்இயை மாத்திர இது இன்னும் வரல. ஸோ அதில் எவ்வளோ ப்ராஃபிட் வரும்னு இனிமேல் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ எல்லோரும் பிளாஸ்ட்டை வித்ரா எடுத்து செல் பண்ணி ப்ராஃபிட் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. பாய்.